ஹைடெக் கடை நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குமா? வணக்கம், இது விஸ்வாமித்ரா நியூஸ். தளிப்பகுதியில் தற்போது பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ள ஒரு விவகாரம் குறித்து இந்த செய்தி. தளிப்பகுதியில் நாவிதர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களைத் தவிர வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் புதிதாக ஹைடெக் முறையில் முடித்திருத்தும் கடை தொடங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓசூர் நாவிதர் நலச்சங்கம் சார்பில் அந்த கடைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் கடை திறப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஓசூர் சாராட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட நாவிதர் சமுதாய குடும்பங்கள் பரம்பரையாக இந்த தொழிலை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஹைடெக் வசதிகளுடன் புதிய கடை தொடங்கப்பட்டால் உள்ளூர் தொழிலாளர்கள் வருமானம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இவ்வகை கடைகளில் வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பணியில் அமர்த்தப்படுவதுடன் மிக குறைந்த கட்டணத்திற்கு முடித்திருத்தம் செய்யப்படுவதால் உள்ளூர் நாவிதர் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓசூர் நாவிதர் நலச்சங்க செயலாளர் கோவிந்தராஜ், புதிதாக கடை திறக்கும் முயற்சி கைவிடப்படவிட்டால் போலீசாரிடம் முறையான அனுமதி பெற்று நாவிதர் நல சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் நிர்வாகம் எத்தகைய முடிவு எடுக்கப் போகிறது? உள்ளூர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுமா என்பதே தற்போது தளிப்பகுதியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்கள். மேலும் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் அறிய விஸ்வாமித்ரா நியூஸ் சேனலை